Hello, so this is your part 3 video, okay, of chapter 3, intermediate CA audit, okay. So here we're going to learn about audit risk na enna, அதோட key terms என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி audit riskங்கிறது என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய inappropriate opinion. அப்ப என்ன சொல்றாங்கன்னா audit riskங்கிறது risk that auditor gives inappropriate opinion. Inappropriate audit opinion. எப்போ நம்ம அந்த மாதிரி inappropriate audit opinion கொடுக்குறோம்? When the financial statements are materially misstated. See, financial statements வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். It's not good, it's very bad அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கு வந்து டெக்னிக்கலி அவங்க என்ன சொல்றாங்க? It is materially misstated. அப்ப audit risk அப்படிங்கிறதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா audit risk is the risk that auditor gives inappropriate opinion when the financial statements are materially misstated. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று, ஓகேவா? மற்றது எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன, அதோட கான்செப்டுவலி நம்ம பார்த்தோம்னா SA 200 உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. என்னது? இட் இஸ் த ரிஸ்க் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு தி ஆடிட். ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ROMM சொன்னோமா? ROMMன்றது எந்த ரெண்டு ரிஸ்கோட எஃபெக்ட்னு கேட்டால் இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ இதோட எஃபெக்ட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படின்னா இந்த ரிஸ்கை யாரால இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது? ஆடிட்டரால பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரிஸ்க்குங்கிறது நம்ம ஆடிட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த என்டிட்டியில எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ரிஸ்க். இதை நான் ஆடிட் பண்ணாலும் நீங்க ஆடிட் பண்ணாலும் யார் அந்த ஆடிட் பண்ணாலுமே அந்த ரிஸ்கை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு வேணா அசஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அதனால தான் இங்க எக்ஸ்பிளனேஷன்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. As per SA 200 படி risk of material misstatement ROMM அப்படிங்கிறது என்னன்னா, it is a risk that the financial statements are materially misstated. Of course it's materially misstated. Risk of, see, what if the what if the financial statements are materially misstated? அந்த risk இருக்கா? ஆமா இருக்கு. எப்போ இருக்குன்னா prior to audit. நம்ம ஆடிட் அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு ரிஸ்க் இருக்கு. இட் மைட் பி மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆர் இட் மைட் நாட் பி மெட்டீரியலி மிஸ்டேட்டட். ஸோ நமக்கு அங்க இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன? வாட் இஃப் இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படிங்கிறது தான் நம்ம ரிஸ்க். ஸோ இந்த ப்ரையர் டு ஆடிட்டே அங்க ஒரு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது என்னது? இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ தட்ஸ் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா மிஸ்டேட்மெண்ட்னா என்ன. ஸோ வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்? மிஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்னன்னா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்டோட இந்த ஷெட்யூல் படி தான் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும்னா அதுதான் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் படி இப்படி தான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணும். கம்ப்யூட்டேஷன் 10% இந்த வேல்யூல அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு அக்கௌண்டிங் மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், அக்கௌண்டிங் மெத்தடாலஜி, அக்கௌண்டிங் டிஸ்க்ளோஷர், அக்கௌண்டிங் ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், உங்களோட அக்கௌண்ட் பேலன்சஸ், அப்புறம் அதனுடைய டிஸ்க்ளோஷர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தானே கொடுக்கணும். அப்படி கொடுக்காம வேற ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் ஆக்சுவல் பிரசன்டேஷன் அண்ட் வாட் இஸ் ரிக்வயர்டு, இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? மிஸ்டேட்மெண்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். எவ்வளோ அமௌண்ட், அதை எப்படி நீங்க ரெவென்யூவா கிளாஸிஃபை பண்ண போறீங்களா, கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ண போறீங்களா? ஸோ அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், அதோட பிரசன்டேஷன், அதோட டிஸ்க்ளோஷர், ஓகே, ஆஃப் ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம், ஓகே, எப்படி இருக்கணுமோ. நீங்க என்ன இது சொல்றாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் பிரசன்டேஷன், இது ஆக்சுவல் பிரசன்டேஷன், இது ஆக்சுவல்ஸ், நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கீங்களோ அது. Difference between the amount, classification, presentation or disclosure of a reported financial statement and the amount, classification, presentation or disclosure that is required for the item to be in accordance with applicable financial reporting framework. அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற keywords என்னன்னா
என்ன அமௌண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம், எப்படி அதை கிளாசிஃபை பண்றோம், அமௌண்ட்டு கிளாசிஃபிகேஷன், அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்றோம், எந்த ஷெட்யூல் படி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம டிஸ்க்ளோஷர்ல கொண்டு வரோம், இது எல்லாமே அமௌண்ட்டு கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Okay, difference between amount classification, presentation, disclosure of the reported financial statement and the amount classification, presentation and disclosure required by the applicable financial reporting framework. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்றது. அப்போ இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் எப்படி நடந்துக்கலாம், ஒன்று அந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படின்னே உங்களுக்கு தெரியல, கம்ப்யூட்டேஷனே தெரியல, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டே உங்களுக்கு புரியல, அதனால ஏதோ ஒரு எரர்னால நீங்க அந்த அமௌண்ட்டையோ அந்த ப்ரெசன்டேஷனையோ டிஸ்க்ளோஷரையோ அல்லது கிளாசிஃபிகேஷனையோ மாத்தி போட்டிருக்கலாம், இல்லையா நீங்க வேணும்னே போட்டிருக்கலாம். அப்ப மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஃப்ராட் ஆர் எரர். அப்ப மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இட் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் எரர் அண்ட் ஃப்ராட். எரர்னால இருந்துச்சுன்னா டிடெக்ஷன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறோம்னா எரர்னால நடந்ததை டிடெக்ட் பண்ணுறது ஈஸி, பிகாஸ் இட்ஸ் அன்இன்டென்ஷனல். எரர் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் லிமிடேஷன், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் இன்டென்ஷனலி ஸ்கீமேட்டிக்காக அப்படியே டிசைன் பண்ணி கரெக்டாக ஃப்ராட் வேலை பண்ணணும்னு பண்ணல. இது வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் கோஇன்சிடென்ஸ் மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தினால அது நடந்திருக்கு. எரர் அப்படி நடக்கும்போது டிடெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம படிக்கும் போது எரர் கேன் பி ஈஸிலி டிடெக்டட், பட் ஃப்ராட் கேனாட் பி ஈஸிலி டிடெக்டட் பிகாஸ் இட் இஸ் அ இன்டென்ஷனலி டிசைன்டு ஸ்கீம் ஆஃப் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அது வந்து நமக்கு தெரியணும். அப்போ இப்போ உங்களுக்கு மிஸ்ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வாட் இஸ் மிஸ்ஸ்டேட்மெண்ட்? மிஸ்ஸ்டேட்மெண்ட் refers to a difference between amount, classification, presentation and disclosure of reported financial statements. Okay, the reported financial statement item and the amount, classification, presentation and disclosure of amount and disclosure of reported items as required by, okay, as required by applicable financial reporting framework. அப்புறம் misstatement happens because of two reasons. One is error and the other one is fraud. இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் படிச்சு பாருங்க. அடுத்து வந்து என்னன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதாவது ROMM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஆடிட் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் ரெண்டு ஸ்டேஜஸ்ல அவங்க பார்க்குறாங்க. ஒன்று என்னன்னா இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட், மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தார்மாரா வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ்ஸ்டேட்மெண்ட் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்லுக்கே மாறிடுது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ப்ராப்பர். என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது, which means risk of material misstatement may exist at two levels. Number one, risk of material misstatement at overall financial statement level. Number two, படி இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணணும், இல்லை ஸ்டாக்கு கவுண்ட் பண்ணணும். அந்த கவுண்ட் பண்ணும்போது அங்கே 3 people இருந்தால் தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே 3 பேர் இல்லை, யாருமே இல்லாதப்போ ஒரே ஒரு கோஆர்டினேட்டர் மட்டும் அங்கே போறாரு, கவுண்ட் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டா என்ன சொல்றது, இது வந்து ஒரு இட்ஸ் ஆன் த மார்க் நடக்கல, அங்க எங்க டீவியேஷன் இருக்கு. இதனால அவங்க டோட்டல் கவுண்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாக் கவுண்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட வந்து 25 to 30 யூனிட்ஸ் வந்து இட்ஸ் மிஸ்ஸிங். இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கிறது? ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நார்மல் லாஸ் தான் இது. சேவ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம வந்து அடுக்கி வச்சிருக்கோம் இன்வென்ட்ரியில, குடவுன்ல. ஆனால் ஒரு 30 மிஸ் ஆகுது, இது ஒன்றும் நார்மலான மிஸ்ஸிங் தான், நார்மல் லாஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை அங்கே ஒருவேளை அந்த 3 பேரும் இருந்து ப்ராப்பராக அதை கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 30 கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதா? இல்லை ஸ்டாக் கவுண்டிங் பண்ணும்போது அங்கே ஏன் வந்து அதை ஒரு ஆன்லைன்ல இல்லை ஒரு கேமரால ஏன் அதை ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்றதா? என்ன விஷயத்த அது சொல்றது? இப்போ இந்த இன்வென்ட்ரியில 30 யூனிட் மிஸ் ஆகுதுன்னா இந்த 30 யூனிட்டுமே ஒவ்வொரு யூனிட்டுமே 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ளது அப்படின்னா இந்த 30 யூனிட்டை நான் நார்மல் நினைச்சு விடுறதா? அது இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா? இதுல நான் எப்படி டிசைட் பண்றது? இந்த அசர்ஷன் லெவல்னு சொல்லும் போது மிஸ்ஸிங் 30 யூனிட்ஸ் அங்கே மிஸ்ஸிங்னு வருது, இது நார்மலா அப்நார்மலா? இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணணும். இப்போ இந்த 30 மிஸ்ஸிங் அப்படிங்கிறது இன்வென்ட்ரியை மட்டும் தான் பாதிக்க போதா, இல்லை என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட அவுட்லுக்கே பாதிக்க போதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியணும். அப்போ risk of material misstatement inventory ஒரு 30 units காணோம்னா whether that is going to affect the entire financial statement or that is only going to affect the inventory, இதெல்லாம் வந்து நம்ம பக்காவா அனலைஸ் பண்ணணும். அப்ப risk of material misstatement can exist at two levels. Number one,
overall financial statement level. Number 2, assertion level for classes of transaction, account balances and disclosure. இல்லப்பா இது இந்த டிரான்சாக்ஷனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது, இல்ல இது இந்த சேல்ஸ் ஃபிகரை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்னா அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், அதான் அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது, என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணல. இல்ல இங்க டிஸ்க்ளோஷர் பண்ணல, அவ்வளவுதான். இந்த டிஸ்க்ளோஷரை செஞ்சுட்டா எவ்ரிதிங் வில் பி ஃபைன், இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா, இல்ல overall financial statement is going to get affected because of this risk of material misstatement அப்படிங்கிறது டெஃபினட்டா நமக்கு தெரியும். இதுல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னா என்னன்னு கேக்குறாங்க. அது என்னது? இட் ரெஃபர்ஸ் டு ROMM that relate pervasively to the entire financial statementமே தவறாக சித்தரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அது ஓவரால் ஃபினான்ஷியல் லெவல். இதுவே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அது அசர்ஷன் லெவல்னா என்னன்னா, அதை எப்படி நம்ம அசஸ் பண்ணுவோம்? இட் இஸ் அசஸ்ட் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன். இப்போ என்னன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் லெவலில் தான் இருக்குன்றதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்ட் எதுக்காக? இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் necessary to obtain sufficient appropriate audit evidence. This evidence, okay, enables the auditor to express an opinion on the financial statements at an acceptably low audit risk. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கணும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அந்த ரிஸ்க்கை நம்ம அசஸ் பண்ணணும். அதுவும் அசர்ஷன் லெவலில் நம்ம அசஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் ஒவ்வொரு அசர்ஷனும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஸ்டாக் போய் பார்க்குறோம்னா அந்த இடத்துல நிஜமாவே ஒரு 100 கார் இருக்கணும், நம்மளோட இன்வென்ட்ரியில 100 கார் இருக்கணும், 100 இருக்கா அது எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு அசர்ஷன், அந்த இடத்துல 100 இன்வென்ட்ரி இருக்குங்கிறாங்க, அந்த இன்வென்ட்ரியில 100 யூனிட் இருக்கான்னு நான் போய் செக் பண்றேன்ல, அது எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் அன் அசர்ஷன் சொல்லுவாங்க. அங்க 100 கார் இருக்கானா அந்த 100 கார் உன்னுடையதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும்ல, அப்ப நான் ஓனர்ஷிப்பை செக் பண்ணுவேன். அப்ப ஓனர்ஷிப் அப்படிங்கிறது அடுத்த அசர்ஷன். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவேஷன் நம்ம சொல்லுவோம். அங்க 100 கார் இருக்குப்பா, அது அவங்களுக்கு பிலாங்கிங் டு த கம்பெனி தான், ஆனா இவங்க காரோட பிரைஸ் எல்லாம் 12 லட்சம் பர் கார்னு போட்டிருக்காங்க, ஆனா அங்க இருக்கிற கார்ல 6 லட்சம் கூட தேராது. அப்ப வேல்யூவேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கார் கரெக்டா இருக்கா, இது எல்லாமே நான் செக் பண்ணணும். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ்லயே பிரச்சனை, 100 கார் இருக்கும் நாங்க பண்ண 95 தான் இருக்குன்னா இங்க வந்து இது அசர்ஷன் ரிலேட்டட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்னப்பா 100 இருக்கும் நாங்க 95 கார் தான் இருக்கு, இல்ல 100 இருக்கும் நாங்க ஆனா 100 இருக்கு, ஆனா அது இந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆகலையே, இது இவங்களோட ப்ராடக்ட் இல்ல போல இருக்கே, ஓனர்ஸ் இவங்க கிடையாது போல இருக்கே, அது வந்து என்னன்னா ஓனர்ஷிப் அசர்ஷன். மூணாவது என்னன்னா அங்க 100 கார் இருக்கும் ஸ்டாக்ல, ஒரு கார் 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஸ்டாக்ல போட்டிருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல, ஆனா நம்ம போய் பாக்குறோம் அங்க இருக்கிற கார்லாம் 10 லட்சம் கூட தேரல. அப்ப என்ன ஆகுது? வேல்யூவேஷன்ல மிஸ்டேக் ஆகுது. 100 கார் அங்க இருக்கு, அது எல்லாமே இந்த கம்பெனியோட கார் தான் ஓனர்ஷிப், ஆனா வேல்யூவேஷன்ல தப்பா இருக்கே. இந்த மாதிரி ஒவ்வொரு அசர்ஷன், அதாவது இந்த ஆங்கிள் பார்த்தா என்ன பிரச்சனை, கவுண்ட்ல கரெக்டா இருக்கா, கவுண்டிங்ல கரெக்டா இருக்கா, அது ஒரு ஆங்கிள், ஓனர்ஷிப் இவங்க தானா அது ஒரு ஆங்கிள், வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கா அது ஒரு ஆங்கிள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லயும் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல். அப்ப நம்ம என்ன பண்றோம்? பட் எல்லா இடத்துலயுமே பார்த்து எக்ஸிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கு, ஓகே, ஓனர்ஷிப் கூட கரெக்டா இருக்கு, ஆனா இந்த வேல்யூவேஷன்ல தான்ப்பா இவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னா அப்ப நம்ம அங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வேல்யூவேஷன்ல தான் மிஸ்டேக்னா அப்போ மோர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூவேஷன் ரிலேட்டடாவே அப்ளை பண்ணுவோம். ஓ அப்ப இவங்க இதுல வந்து 20 லட்சம் ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க, நாங்க 10 லட்சம் ரூபா தான் வேல்யூ இருக்கும் போல அந்த காருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வந்துருச்சுன்னா ஆடிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்க ஃபிக்ஸ்ட் அசெட் 2 crore போட்டிருந்தா கூட நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்டோட வேல்யூவை இன்னொரு வாட்டி பார்ப்போம். நிஜமா அந்த பில்டிங்கோட வேல்யூ 2 கோடி இருக்குமா, இல்ல அந்த பில்டிங்கோட வேல்யூ என்னன்றது நம்ம வேல்யூவேஷன்ல ரொம்ப கருத்தா இருப்போம். அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் when it comes to assertion level அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ நவ் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி என்னென்ன இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல we have discussed about what is audit risk நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லியாச்சு, which is prior to audit, risk of financial statements being materially misstated prior to audit. அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொன்னோம் SI 200 படி. அப்புறம் மிஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னோம் தெரியுமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் த ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் அண்ட் அமௌண்ட், பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர், கிளாசிஃபிகேஷன்
of the reported financial statement item as required by applicable financial reporting framework. இதுதான் misstatement. Misstatement can arise because of error or fraud. அப்புறம் நம்ம சொல்லியிருக்கோம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் 2 லெவல் இருக்கும். நம்பர் 1 லெவல் வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், நம்பர் 2 வந்து அசர்ஷன் லெவல். அசர்ஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், இல்லைனா அக்கௌண்ட் பேலன்ஸ்ல மட்டும் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை டிஸ்க்ளோஷர்ல மட்டும் மிஸ்டேக் இருக்கலாம். அசர்ஷன்றது வந்து ஒரு விஷயத்தை நம்ம பல ஆங்கிளில் பார்ப்போம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒரு பெரிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது என்டையர் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டை பாதிக்கும். பட் ஒரு அசர்ஷன்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னா தட் வி வில் ஹேவ் டு ஹேண்டில் பை அண்டர்டேக்கிங் more audit procedures to confirm about the valuation of the inventories alone. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா காம்பனன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ன்றது 2 ரிஸ்க் கம்பைன் பண்ணுறது, இன்ஹெரண்ட்டும் கண்ட்ரோலும். இப்போ அவங்க இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோலோட டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க, அப்புறம் டிடெக்ஷன் ரிஸ்க் படிப்போம். ஓகேவா. தேங்க்யூ.